அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இந்த இந்து மதம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஆழமான நம்பிக்கைகளையும் பல சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில இந்த இந்து மதத்துக்கும் சரி நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்கும் சரி ஆடி மாசம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு விசேஷமான மாசம் தான். ஏன்னா இந்த மாதம் முழுக்க பண்டிகைகளும் வைபவங்களும் நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு நாளுமே இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளியுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுறது மட்டும் இல்லாம இந்த மாதம் முழுக்க ஆடி அமாவாசை, ஆடி 18ஆம் பெருக்கு, அப்புறம் இந்த கருட பஞ்சமி அப்படின்னு பல வைபவங்கள் இந்த ஒவ்வொரு இந்த ஆடி மாசம் முழுக்க வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி அந்த வகையில இன்னைக்குதான் இந்த கருட பஞ்சமி அப்படிங்கிற இந்த ஒரு நோன்பு ஒரு வைபவம் அனுஷ்டிக்கப்படுது. இந்த கருட பஞ்சமி அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த கருட பஞ்சமி கொண்டாடப்படுது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். கருட பஞ்சமி அப்படின்னு சொன்னாலே இந்த கருடனுக்காக கொண்டாடப்படுறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கருடன் அப்படின்னா யாரு அப்படின்னா திருமாலுடைய வாகனமான இந்த கருடனை வணங்கி கொண்டாடப்படுறதா இந்த கருட பஞ்சமி. இந்த கருடனுடைய அவதார திருநாள் அப்படின்னு தான் இந்த கருட பஞ்சமி சொல்லப்படுது. அதாவது ஆடி அமாவாசைக்கு புறம் வரக்கூடிய இந்த பஞ்சமி தீதியை தான் கருட பஞ்சமி, இந்த கருடனுடைய பிறந்த நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கும். இந்த கருடன் அப்படிங்கிறது பெருமாளுடைய வாகனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம பெரிய திருவடி அப்படின்னு அந்த ஆழ்வார்கள் மற்றும் வைணவர்களால வணங்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தான் இந்த கருடன் அப்படிங்கிறது. கருடன் வந்து இந்த பெருமாளுக்கு பெருமாள் மேல எவ்வளவு ஒரு பக்தியோட இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த கருடன் அப்படிங்கிறது இந்த இந்து மத புராணத்துல யாரு, இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படிங்கிறது தான் இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம். இந்த புராணங்களின் படி காஷ்யப முனிவருடைய மகன் தான் இந்த கருடன். இந்த காஷ்யப முனிவருக்கு 2 மனைவிகள், அதாவது கத்ரி மற்றும் வினிதை அப்படின்னு 2 மனைவிகள் இருந்தாங்க. இந்த காஷ்யப முனிவருக்கும் கத்ரி அப்படிங்கிற மனைவிக்கும் பிறந்தது 1000 நாகர்கள். நாகவம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பாம்பு வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாகர்கள் இந்த காஷ்யப முனிவருக்கும் கத்ரிங்கிற மனைவிக்கும் பிறந்தவங்க. அதே மாதிரி காஷ்யப முனிவருக்கும் வினிதை அப்படிங்கிற அந்த மனைவிக்கும் பிறந்தவர் தான் இந்த கருடன். இந்த குடும்பம் 2 இருக்கும்போது இந்த 2 மனைவிகளுக்கு நடுவுல ஒரு நாள் ஒரு பெட் வச்சுக்கிட்டாங்க. அதாவது இந்த சமுத்திரத்தை கடையும் போது ஒரு 7 தலை கொண்ட பறக்கும் குதிரை ஒண்ணு கிடைச்சது. அந்த உச்சி ஸ்ரவஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 தலை கொண்ட பறக்கும் குதிரை ஒண்ணு இருந்துச்சு. அந்த குதிரையினுடைய வாளுடைய நிறம் என்ன அப்படிங்கிறத இந்த 2 மனைவிமார்களுக்கும் ஒரு பெட் வச்சுக்கிட்டாங்க. அதாவது என்ன பெட்டுன்னா, யார் இந்த பெட்ல தோத்து போறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சவங்களுக்கு பணிவிடை செய்யணும், ஒரு வேலைக்காரன் மாதிரி இருந்து பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நாள் ஒரு பெட் வச்சுக்கிட்டாங்க. அதாவது இந்த பறக்கும் குதிரையுடைய 7 தலை கொண்ட பறக்கும் குதிரையுடைய வாளுடைய கலர் என்ன அப்படிங்கிறது தான் இவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஒரு பெட். இந்த உச்சி ஸ்ரவஸ் அப்படிங்கிற பறக்கும் குதிரையுடைய நிறம் என்ன, வாளுடைய நிறம் என்ன அப்படிங்கிறது தான் பெட். அந்த பெட்டுப்படி இந்த கத்ரி அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த குதிரையுடைய வாளோட நிறம் கருப்பு அப்படின்னு சொல்றாங்க. இங்க கருடனோட அம்மா வினிதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த குதிரையோட வாளுடைய நிறம் வந்து வெள்ளை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கத்ரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த தன்னுடைய குழந்தைகள் 1000 நாகர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 1000 பேரையும் போய் அந்த குதிரை, இந்த பறக்கும் குதிரையுடைய வாளை பிடிச்சுக்கிட்டு மறைச்சுக்க சொல்றாங்க. இப்போ அந்த வாளை பார்க்கும்போது அது கருப்பு நிறமா தெரியுது. இந்த 1000 நாகர்கள் அந்த வாளை பிடிச்சிருக்கிறதுனால அந்த வாளுடைய நிறம் கருப்பு மாதிரி தெரியுது. இதை வச்சு நான் தான் இந்த பெட்ல ஜெயிச்சேன், அதனால நீ எனக்கு நீயும் உன் மகனும் எனக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் தான் இந்த பெட்டை ஜெயிச்சேன் அப்படின்னு முடிவாயிருது. அந்த வகைப்படி அந்த பெட்டுப்படி இந்த வினிதையும் கருடனும் இவங்க இந்த நாகர்களுக்கும் அந்த கத்திரிக்கும் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாள் போக்குல இந்த இதை வந்து ஒரு இன்ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பொறுக்க முடியாத கருடன் வந்து அவங்க கிட்ட சண்டை போடுறாரு. அப்போ சண்டையில ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க. என்னன்னா, இந்த நாகர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த கருடன் வந்து தேவர்கள் கிட்ட இருந்து அமிர்தத்தை கொண்டு வந்து இந்த நாகர்கள் கிட்ட கொடுத்துட்டா அவரையும் அவருடைய அம்மாவையும் விடுதலை பண்றதா சொல்றாங்க. இந்த கருடனும் இந்த சவாலை ஏத்துக்கிட்டு அவர் சொன்ன மாதிரியே போய் தேவர்கள் கிட்ட இருந்து அமிர்தத்தை எடுத்துட்டு வந்து இந்த நாகர்கள் கிட்ட ஒப்படைச்சு அவங்க கிட்ட இருந்து தன்னுடைய தாயை மீட்டுட்டு வர்றாரு கருடன்.
இப்படி தன்னுடைய தாயை மீட்கிறதுக்காக இந்த அமிர்தத்தை எடுத்துட்டு வந்த இந்த நாள்ல, இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு இந்த தாய் மகனுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக, தாய் மகன் அப்படிங்கிற உறவை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இந்த கருட பஞ்சமி இருக்கு. இந்த நாள்ல தன்னுடைய தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நீண்ட ஆரோக்கியமான ஆயுளையும் நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையும் கிடைக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்குவாங்க. அதே மாதிரி மகன்களும் தன்னுடைய தாய்க்கு ஒரு நல்ல ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத மகன்கள் வேண்டிக்கக்கூடிய ஒரு வைபவமாக இந்த கருட பஞ்சமி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அமிர்தத்தை தேவர்களிடந்து எடுத்துட்டு வந்த இந்த கருடன் ஒரு துளி கூட தனக்கு அப்படின்னு யூஸ் பண்ணாம அப்படியே அந்த நாகர்கள்கிட்ட ஒப்படைச்சதை பார்த்த அந்த திருமால் கருடனை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாராம். அதனால கருடனுக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொன்னதுனால சுயநலம் இல்லாம நீ உனக்கு யூஸ் பண்ணிக்காம அப்படியே அந்த நாகர்கள்கிட்ட இதை கொடுத்துட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொன்னப்போ இந்த கருடன் திருமால் கிட்ட நான் உங்க கூடவே இருக்கணும் அப்படிங்கிற வரத்தை வேண்டதுனால திருமால் அந்த கருடனை தன்னுடைய வாகனமாக்கிட்டது மட்டும் இல்லாம பெரிய திருவடி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடைக்கிறதுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தையும் இந்த கருடனுக்கு கொடுத்ததாகத்தான் நம்மளுடைய புராணங்கள் சொல்லப்படுது. இந்த கருட பஞ்சமி இன்னைக்கு இந்த கருடனை வணங்குறவங்களுக்கு, இந்த நாகதோஷம் இருக்கிறவங்க, சர்ப்பதோஷம் இருக்கிறவங்களுக்கு அந்த கருட பஞ்சமி என்னைக்கு வணங்கினா அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த கருடன் அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8 சித்திகளையும் வழங்கக்கூடிய ஒரு காரகனா இந்த கருடன் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ், ஒரு நல்ல ஒரு ஆரா இந்த கருடனை வணங்கும் போது, கருட பஞ்சமி என்னைக்கு வணங்கும் போது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல ஆயுளும் ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கையும் வென்றவங்க கண்டிப்பாக இந்த கருடனை இது பண்ணலாம். கண் திருஷ்டி, சில பேருடைய எண்ணங்களால பாதிக்கப்படுறவங்க கூட இந்த கருடன் மூலமா கருட பஞ்சமி என்னைக்கு கருடனை வணங்குறது மூலமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு ஒரு சிறப்பான செழிப்பான வாழ்க்கையை அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த கருட பஞ்சமியுடைய நோக்கமாக இருக்கு. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தடம் பதிப்போம்.